நம்ம காலையில் என்ன குழம்பு செய்ய போகிறோம்னா புளிக்குழம்பு. இதில் வெந்தயம், சோம்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி போட்டு நல்லா வதக்கி மல்லித்தூள் போட்டு வதக்கியாச்சு. இதில் சுண்டைக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அப்படியே காய்களில் போடலாம். காய்கள் அள்ளி போடணும். மிளகாத்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். எங்கள் வீட்டில் புள்ளங்காய், பாவக்காய், பப்பாளி கன்று எல்லாம் இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ காய் அள்ளி போடுவோம். அதுக்கு முன்னாடியில் புளி கொஞ்சம் ஊற போட்டு வச்சுக்கணும். மாங்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் போட்டாச்சு. சுண்டைக்காயும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விடணும். இப்போ நல்லா கிளறியாச்சு. மசாலா நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா புளியை கரைக்கணும். அடுத்து மல்லிப்பொடி போட்டு கிளறணும். தேவையான உப்பு, கடைசியில் பூண்டை நச்சு போட்டு அதையும் கிண்டிக்கணும். தண்ணியை ஊற்றிக்கிட்டாச்சு. ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு மூடி வச்சோம்னா கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. புளி கரைச்சி வச்சு தான் கொஞ்சம் நெஞ்சுட்டு குழம்புல ஊற்றலாம். கதை புத்த புளி தண்ணி நல்லா ஊற்றியாச்சு, கரைச்சி. கிண்டி விட்டு இன்னும் அவ்வளோதான். இனிமேல் கொதித்தவுடனே இறக்கிற வேண்டியதுதான். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடலாம்.